Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஹாலிவுட்ல 2000 லெவலியான காசிப் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். காசிப்னா கிசு கிசுன்னு சொல்லுவாங்க. கிசு கிச பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்கும். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேரு கேத்தி அப்படின்றது. இவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் முக்கியமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. இந்த பையனோட பேரு டெரிக் அப்படின்றது பணக்கார பையனா இருப்பான். இன்னொன்று பையனோட பேரு டிராவிஸ் அப்படின்றது. அந்த டிராவிஸை ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறத கேட்டி கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒன்னையே தான் பார்த்துட்டு இருக்கா, போய் பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பேசுவோம் அப்படின்ற மாதிரி டிராவிஸும் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக போயிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு கிட்ட எப்படி பேசுறதுன்னு சுத்தமா தெரியாம முழிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பார் அட்டெண்டர் பாக்குறாரு. அந்த பையனுக்கு சுத்தமா பொண்ணுகிட்ட பேசவே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டெரிக்னு ஒரு பணக்கார பையன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றானா, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவன் சரியான பிளே பாய், நிறைய பொண்ணுங்களை ஈஸியா கரெக்ட் பண்ணிருக்கான், அதே மாதிரி பெரிய பணக்காரரோட பையன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற பார் அட்டெண்டர் எந்த பணக்காரரோட பையன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ரொம்ப பெரிய ஆளுன்னு தெரிய வருது. இந்த பார் அட்டெண்டர் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாரு. அதனால இந்த பார்ல இருக்க எல்லார்கிட்டயும் இந்த விஷயம் பரவுது. அதே மாதிரி பார் அட்டெண்டர் இருக்கார்ல, உங்களுக்கு ஃப்ரீயாவே இந்த ட்ரிங்க்ஸை தரேன் அப்படின்ற மாதிரி டிராவிஸ் கிட்ட சொல்லிட்டாரு. டிராவிஸ்க்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப எல்லாருமே டிராவிஸ் கிட்ட வந்து பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இவர் பணக்காரரு அப்படின்றதுக்காக தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு இதெல்லாம் ரூமர்னு தெரியுது. என்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்ற மாதிரி மூணு பேரையும் இந்த இடத்தை விட்டு துரத்தி விட்டுறாங்க. சாதாரணமா டெரிக்கு சொன்ன போய் இந்த பார் முழுக்க பரவி இருக்கு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. டெரிக்கும் இந்த விஷயத்தை நினைச்சு இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காரு. டெரிக்கு தான் பணக்காரரு, மத்த ரெண்டு பேருமே கொஞ்சம் ஏழையா இருப்பாங்க. டெரிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வீட்டுல இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் தங்க வச்சிருக்காரு. கேத்தி கூட வாடகைலாம் கரெக்டா தந்துடுறாங்க. ஆனா இந்த டிராவிஸால வாடகைலாம் சுத்தமா தர முடியல. டெரிக்கும் வாடகையை வற்புறுத்திலாம் கேட்க மாட்டாரு, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்க மூணு பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மூணு பேருமே ஒன்னா காலேஜுக்குள்ள நுழையிறாங்க. ஒரு சார் கம்யூனிகேஷன் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்காரு. அந்த சார் இருக்காரு பாத்தீங்களா, சில நியூஸை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த நியூஸ்ல நிறைய காசிப்லாம் சேர்ந்து பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நியூஸுக்கும் காசிப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பசங்க யாருமே சரியா சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த மூணு பேர்ல டெரிக் இருக்காரு பாத்தீங்களா, நியூஸுக்கும் காசிப்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்றாரு. அது எப்படி ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்லுவ, சில எக்ஸாம்பிள சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த சார் கேட்கிறாரு. டெரிக் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல முன்னோர்கள் என்னென்னமோ சொல்லி வச்சுட்டு போனாங்க, அது எல்லாமே சொல்ல போனா காசிப் தான், அதுல ரியாலிட்டி பெருசா கிடையாது, அதை நம்ம ஏன் எதுக்குன்னு கேட்காம ஃபாலோ பண்றோம்ல, நாளடைவுல அதுவே செய்தியா மாறிடுச்சு, இதுதான் விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பாதி பேர் ஏத்துக்கிறாங்க, பாதி பேர் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா டெரிக்கு பேசுறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பொண்ணு டெரிக்கையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கிளாஸ் முடிஞ்சு இவங்க மூணு பேருமே ஜாலியா வெளியே வந்துட்டு இருக்காங்க. மூணு பேருமே ஒரு பார்ட்டிக்கு போலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இவங்க காலேஜை சேர்ந்த எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு வர மாதிரி பிளான் இருக்கும். நைட்டு நேரம் மூணு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த டெரிக்கை பொறுத்த வரைக்கும் சரியான பிளே பாயா இருப்பாரு. இந்த கேத்திக்கு லைட்டா டெரிக்க பிடிக்கும், ஆனா இவர் பிளே பாய் இல்ல, அதனால லவ்லாம் பண்ண வேணாம்னு யோசிக்கிறாங்க. இந்த மூணு பேர்ல டிராவிஸை பொறுத்த வரைக்கும் போட்டோ எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா கேமராவை இப்ப கேத்தி கிட்ட தந்துடுறாரு. இங்க போட்டோ எல்லாம் எடு, நான் இன்னைக்கு ட்ரிங்க் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டெரிக்கு பேசும்போது ஒரு பொண்ணு அடிச்சு பார்த்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பேரு சாரா அப்படின்றது. அந்த சாராவும் டெரிக் கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறா. இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த மாதிரி நயோமின்ற ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. பணக்கார வீட்டு பொண்ணு போல. அவங்க பாய் ஃப்ரெண்டு பாபுன்றவர் கூட தான் வந்திருக்காங்க. ஈரன் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த நயோமி காலேஜ்ல புதுசா தான் சேர்ந்திருப்பா. அவளை பத்தி ஈரனுக்கு பெருசா தெரியல. ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, வரும்போதே பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கா, ரெண்டு பேருமே சேர்ந்தே தான் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டும் ஈரன் கிட்ட சொல்றாங்க. இவ தான் நயோமி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நயோமி இருக்கா பாத்தீங்களா, இவளோட பாய் ஃப்ரெண்டான பாபு கூட சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறா. ரெண்டு பேருமே டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஹீரோவை காட்டுறாங்க. அதாவது டெரிக்க தான் ஹீரோன்னு சொல்றேன். இவர் அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருக்க நயோமியை பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிக்கிறாரு. அப்படி பார்த்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மேற்கொண்டு இந்த சாரான்ற பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் சாராவை கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத கீழே இருந்து ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு தான் லைட்டா ஹீரோவை பிடிக்கும்ல, ரெண்டு பேர் கிஸ் பண்ணிக்கிறத பார்த்து லைட்டா பொசசிவ் ஆகுறாங்க. அது சரி, டிராவிஸ் எங்க போனா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அவர் பயங்கரமா சரக்கு அடிச்சு மட்டியா இருக்காரு. அடப்பாவி, அதுக்குள்ள மட்டியாயிட்டியா அப்படின்ற மாதிரி இவங்களும் எழுப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த சாரா கூட ஒன்னா இருக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாரு. இப்ப ரெஸ்ட் ரூமுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி வந்துடுறாங்க. இவர் ட்ரெஸ் எல்லாம் கலட்டி ரொமான்ஸ் பண்றதுக்காக வராரு. அதுக்குள்ள அவங்களுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவரும் ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. அவங்க அந்த இடத்துல கஷ்டப்பட்டு வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ரூம்குள்ள யாரோ நுழையிற மாதிரி ஹீரோக்கு தோணுது. யாருன்னு பாக்குறாரு. பார்த்தா நயோமியும் பாபும் சேர்ந்த மாதிரி தான் அந்த ரூம்குள்ள நுழையிறாங்க.
பாபும் கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. போதையில இருக்க நயோமியும் வேணான்னு சொல்றாங்க. ஆனா பாபு மேற்கொண்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாமே பாத்ரூம் குள்ள இருந்து ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப பாபு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சட்டுன்னு பாத்ரூம் குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன பாத்ரூம் குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவரும் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சவரு வேகமா பாத்ரூம் நோக்கி வராரு. இவர் பாத்ரூம் கிட்ட வரும்போது அந்த இடத்துல சாரா மட்டும் தான் இருக்காங்க. அவங்க மயக்கத்துல இருக்கிறது தெரிய வருது. வாந்தி தான் எடுத்துட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறாரு. அப்பதான் மறைஞ்சிருக்க ஹீரோ வெளியே வராரு. இப்ப திரும்பி கதவை லைட்டா ஓபன் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அவங்க வேணான்னு சொல்லியும் பாபு ஒன்னா இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பாபு ஒன்னாதான் இருந்தாரா இல்லையான்றதுலாம் தெரியல. கொஞ்ச நேரத்துல பாபு இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. பாபு கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. இந்த சமயம் நயோமி இருக்காங்கல்ல, மயக்கத்துல இருக்காங்க. இப்ப மயக்கத்துல இருக்க நயோமியை இவரும் கொஞ்ச நேரம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பார்ட்டியை முடிச்சுட்டு 3 பேருமே நடந்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு புதுசா வந்தால, அவ பேரு நயோமியா அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த புது பொண்ணும் பாபும் சேர்ந்த மாதிரி கிஸ் பண்ணதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் போது டிராவிஸ் மயங்கி விழுந்துடுறாரு. இப்ப டிராவிஸ 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் வீட்டுக்கு கொண்டு வராங்க. இப்ப அவரோட பெட்லயும் அவரை படுக்க வச்சிடுறாங்க. இப்ப ஷூவை சேர்ந்து கழட்டிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருக்குள்ளயும் நெருக்கம் ஏற்படுது. இந்த நெருக்கத்தினால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, லைட்டா இவங்களை நெருங்கி வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்றாரு. இவங்களுக்குமே பிடிக்கும்ன்றதுனால கிஸ் பண்ண விட்டுறாங்க. ஆனா திடீர்னு இவங்களோட மனசு மாறிடுது. இது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி வேகமா விலகிடுறாங்க. மறுநாள் காலையில டிராவிஸ் இருக்காரு பாத்தீங்களா, நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. இவருக்கு ஆர்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, நிறைய போட்டோஸ் அதே மாதிரி டிராயிங் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பாரு. இவங்க 3 பேருமே சீக்கிரமா ஒரு ப்ராஜெக்ட சப்மிட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நான் சொன்ன விஷயத்த பண்ணா என்னன்னு கேக்குறாரு. அதாவது காசிப்பா பறவை விட்டா என்னன்னு கேக்குறாரு. இவங்க எல்லாருமே எப்படி பறவை விடுறதுன்னு கேக்குறாங்க. நேத்து 2 பேருமே கிஸ் பண்ணதை நான் பார்த்தேன்ல, கிஸ் பண்ணதுக்கு பதிலா இவன் ரேப் பண்ணான்ற மாதிரி நம்ம பறவை விடுவோம், அது எந்த அளவுக்கு போகுதுன்றத பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்ல ஐடியாவா தான் இருக்கு, பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஏத்துக்கிறாங்க. பொண்ணுங்க தானே கிசு பேசுறதுல எக்ஸ்பர்ட். அதனால ஈரன் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இதை சொல்றாங்க. அதாவது பாபு அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற அந்த ஃப்ரெண்டுமே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்டே பார்த்த மாதிரி வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, மத்த சில பொண்ணுங்க கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி காலேஜ் முழுக்க இந்த விஷயம் பரவ ஆரம்பிக்குது. இந்த நயோமி வேணாம் தான் சொல்லியிருக்கா, ஆனா பாபு தான் ரொம்ப மோசமா நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒவ்வொன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் இந்த பொருளியை கிளப்பி விட்டதே ஈரின் தானே. இப்ப ஈரின் கிட்டே வேற மாதிரி ஒரு கதை கிடைக்குது. என்னடா இந்த அளவுக்கு வதந்தி பண்ணி மாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க 2 பேர்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்கிற டிராவிஸும் ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் இந்த வதந்தி பரவி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. டிராவிஸ்க்கு போட்டோ எடுக்கிறதுலாம் பிடிக்கும்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த நயோமின்ற பொண்ணை நிறைய போட்டோ எடுத்திருக்காரு. அதே மாதிரி கேத்தி அன்னைக்கு நைட்டு போட்டோ எல்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோவையும் போட்டோவா இவர் மாத்திருக்காரு. இவரோட ரூம் முழுக்க அந்த போட்டோவை தான் இவர் ஒட்டி வச்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அதே ஹோட்டலுக்கு நயோமியும் பாபும் சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. பாபு இருக்கார்ல, இந்த மாதிரிலாம் வதந்தி பரவிட்டு இருக்கு, நீயாவது இல்லன்னு சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா அன்னைக்கு நான் வேணான்னு சொல்ல நீ தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நான் மயங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அப்ப நான் தான் உன்னை ரேப் பண்ணிட்டேன்னு சொல்ல வரியா, நான் எதுக்காக ரேப் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா கேட்கிறாரு. 2 பேருக்குள்ளேயும் இந்த இடத்துல சண்டைலாம் ஏற்படுது. இந்த விஷயத்தெல்லாம் அங்க வேலை பார்க்குற ஈரினும் கவனிச்சுக்கிறாங்க. காலேஜ் முழுக்க இந்த வதந்தி பரவிருச்சுல, அதனால விசாரணை பண்றதுக்காக போலீஸ் ஆட்கள்லாம் வந்துடுறாங்க. உண்மையிலேயே அந்த பாப் ரேப் பண்ணானா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. நயோமிக்கு சுத்தமா ஞாபகம் கிடையாது. ஆனா ரேப் பண்ணா இவங்க உடம்புல சில மாற்றம் ஏற்பட்டிருக்கும்ல, அந்த மாற்றம்லாம் ஏற்பட்டிருக்கும், அவன் தான் ரேப் பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா பாபு கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. நான் இன்னைக்கு செம்ம போதையில இருந்தேன், நான் கிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன், நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா நான் அவ கூட ஒன்னா இருந்த மாதிரிலாம் எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் போலீஸுக்கு பாப் மேல சந்தேகம்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த விசாரணை இந்த அளவுக்கு போகுன்ற மாதிரிலாம் ஈரன் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நம்ம கிளப்பி விட்டதுனால போலீஸ்லாம் வந்து விசாரணை பண்றாங்க, நம்ம உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் உண்மையை சொன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி டிராவிஸ் சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோ இருக்கார்ல, அன்னைக்கு நான் நடந்த விஷயத்த பார்த்தேன், அவன் உண்மையிலேயே ரேப் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏறக்குறைய நயோமி போலீஸ் கிட்ட ரேப் பண்ணா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்ப நயோமி ஹோட்டல்ல இருக்கும் போது இந்த பாபு பேசுறதுக்காக வராரு. நான் ரேப் பண்ணேன்னு எதுக்காக சொன்னேன், நான் எங்க ரேப் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க பதிலுக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஹோட்டல்ல இருக்க மத்தவங்க இருக்காங்கல்ல, இவரை கண்ட்ரோல் பண்ணி இங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. இவர் பிரச்சனை எல்லாம் பண்ணது போலீஸ்க்கு தெரிய வந்துருது. இதுக்கப்புறமா இவனை வெளியே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. நம்மளால தான் இப்படி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஈரனுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அதனால நயோமியை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி நயோமியோட ரூம்குள்ள வந்துடுறாங்க. நயோமி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறது ஈரனுக்கு தெரிய வருது.
நான் எப்பயாவது தான் இந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நயோமி சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில ட்ரிங்க் பண்றது தப்பில்லை அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்லிட்டாங்க. இப்ப ஜெனரலா அவங்க கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவங்க என்ன குரூப் படிக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்றத சொல்லிட்டாங்க. இதே காலேஜ்ல படிக்கிற டெரிக் கூட தான் சேர்ந்து தங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த டெரிக் அப்படின்ற மாதிரி நயோமி கேக்குறாங்க. இவங்களும் டெரிக்கை பத்தி டீட்டெயிலா சொல்றாங்க. அதை கேட்டோன்னு நயோமியோட முகம் மாறிடுது. கையில வச்சிருக்க கிளாஸை பொத்துன்னு கீழே போட்டுறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் ஈரினை போக சொல்லிட்டாங்க. ஈரோட பேரை கேட்டோன்னு எதுக்காக இவ்வளவு ரியாக்ட் பண்றா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஈரின் கிளம்பிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க ஏற்கனவே நயோமியும் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பொய் சொல்லாத, நீயும் அவளும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவ படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நான் பெருசா கவனிச்சது இல்லைன்னு சொல்லிட்டாரு. மேற்கொண்டு அவங்க நோண்டி நோண்டி கேள்வி கேட்கிறாங்க. என்ன எதுக்காக சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கிற அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து கட்டி பிடிக்கிறாரு. அப்படியே இவங்களை கிஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அதனால இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சிட்டு இருக்கிறது டிராவிஸ்க்கு சவுண்டா கேக்குது. பெருசா கண்டுக்க மாட்டாரு. நயோமி போட்டோவையே பார்த்துட்டு இருக்காரு. ஈரோ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்க மாட்டாரு. டாபிக்க மாத்திருப்பாரு. இதனால ஈரனுக்கு ஹீரோ மேல லைட்டா டவுட் வந்துருது. அந்த ஸ்கூல்ல போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இயர் புக் எல்லாம் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போது தான் ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. ரெண்டு பேருமே ஸ்கூல் படிக்கும் போது லவ்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அட பாவமே, இதெல்லாம் மறஸ்டானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப தெளிவா இங்க இருக்க சாருங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா சார் இருக்கார்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது, கிளம்புமான்னு சொல்றாரு. இவங்க கிளம்பும் போது அங்க இருக்க ஒரு மேடத்தை பாக்குறாங்க. அவங்க சொல்ல ட்ரை பண்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்ப அந்த மேடம் ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவங்களும் பேச்சு கொடுக்குறாங்க. என்னதான் ஆச்சுன்னு கேக்குறாங்க. அந்த மேடமும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத இவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. அது மூலியமா ஈரனுக்கு எல்லாமே தெரிய வந்துருது. இப்ப ஈரனும் கோவமா ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோவும் நயோமியும் லவ் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருமே புடிச்சு போய் தான் லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கணும்னு நினைப்பாரு. அந்த செக்ஸ்ல அவங்க வேணான்னு சொல்லியே இவர் செக்ஸ் வச்சிருப்பாரு. அதனாலதான் பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். இதெல்லாம் எதுக்காக மறைச்சன்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. எல்லாருமே சொல்றதுனால அது உண்மையாயிடுது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கன்செக்சுவல், அதாவது ரெண்டு பேரோட விருப்பத்தோட தான் இவங்க செக்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா அப்பா கிட்ட பிரச்சனை வரும்ன்ற மாதிரி நயோமி பயந்துருப்பா. இவன் என்ன ரேப் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பழிய போட்டிருப்பா. அதனால இவருக்கு அந்த ஊர்ல ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதனாலதான் இந்த ஊருக்கு வர வேண்டிய நிலைமை வந்திருக்கும். இத பத்தி எல்லாம் ஈரன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை ஈரன் பெருசா நம்ப மாட்டாங்க. பதிலுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா டிராவிஸ் இருக்கார்ல, உடனே இந்த விஷயத்த நம்பிடுறாரு. அவன் எதுக்காக இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரிலாம் ஈரனை பார்த்து சொல்லிட்டாரு. ஈரனும் டென்ஷன் ஆகி அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. ஈரோக்கு நயோமி மேல கோவம் இருக்குல்ல, அதை மனசுல வச்சு கூட இந்த வதந்தியை பரப்பி விட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வதந்தியை பரப்பி விட்டதுல இவங்களும் காரணமா இருந்தாங்கல்ல, இத பத்தி எல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் லேடி என்ன சொல்றாங்கன்னா, வதந்தியை வச்சு மட்டும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட மாட்டோமா, எங்களுக்கும் ரேப் நடந்திருக்க மாதிரி சந்தேகம் இருக்கு. அதே சமயம் இவன் தான் அதை பண்ணிருக்க மாதிரியே எங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரின் இப்ப டிராவிஸை பாக்குறதுக்காக வராங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து தானே வதந்தியை பரப்பணும், அதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்றாங்க. ஆனா டிராவிஸ் ஏத்துக்க மாட்டாரு. நீ ஏன் ஏத்துக்க மாட்டேன்னு தெரியும், வாடகை இல்லாம உன்னை தங்க வைக்கிறான்ல, அதனால தான் நீ இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கூட வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி டிராவிஸும் கோவமா இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. இதே கஃபேல இவங்களோட சாரும் உட்காந்து இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரினும் சாரை கவனிக்கிறாங்க. இப்ப போன் பூத்துக்கு வந்து யாருக்கோ கால் பண்ணி பேசுறாங்க. இவங்க யார்கிட்ட பேசுறாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெளிவா தெரியல. இப்ப நைட்டு நேரம் ஈரின் கொஞ்சம் அப்செட்டா சரக்கச்சிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதை யாருமே நம்பல, அதனாலதான் சோகமா சரக்கச்சிட்டு இருக்காங்க. ஈரோ தான் வந்து இவங்களை சமாதானப்படுத்துறாரு. நயோமியை பழி வாங்குறதுக்கு நான் ஏதாவது பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக மட்டும் தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்லிட்டாரு. இதனால ஈரினோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நைட்டு நேரம் ஈரோ வந்துட்டு இருக்கும் போது பாபா பாக்குறாரு. பாபா விசாரணையை முடிச்சுட்டு அனுப்பியிருக்காங்க போல. இப்ப பாபா பத்தி இவர் கிண்டல் பண்றாரு. என்ன ரேப் பண்ணி மாட்டிக்கிட்ட போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற பாபு டென்ஷன் ஆயிடுறான். ஏன்னா ரெண்டு பேருமே ஹைஸ்கூல்ல ஒன்னா படிச்சது பாபுக்கு தெரிய வந்துருது போல. அந்த டைம் நயோமியை ரேப் பண்ணது நீ தானே அப்படின்ற மாதிரிலாம் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஈரோவும் நிறுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி அவரை நிறுத்த வைக்கிறாரு. அந்த டைம் என்ன ஏமாத்தினா இப்ப ஒன்ன ஏமாத்துறா, அவ தாண்டா ஏமாத்திட்டு இருக்கா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பாபும் ஓரளவுக்கு ஏத்துக்கிறான். இப்ப பாபும் கையை கொடுத்து எழுப்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, கீழே இருக்க ஒரு பொருள் எடுத்து பாபு மண்டையிலேயே அடிச்சிடுறாரு. அவன் காயப்பட்ட மாதிரி அந்த இடத்துல விழுந்துடுறான். இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி நயோமியோட ரூம் கிட்ட வந்து கதவை தட்டுறாரு. கதவை திறந்தா இவன் தான் வரான்னு தெரிஞ்சோன்னே இவங்க கதவை சாத்த ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இவர் ரூம்குள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட ஃபேஸ் தான் திரும்பி லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி நயோமி கோவப்படுறாங்க. இப்பதான் ஹீரோவோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா மாறுது. ஆக்சுவலா அந்த டைம்ல அவங்க விருப்பம் இல்லாம தான் அவங்க கூட ஒன்னா இருந்திருப்பாரு. ஏறக்குறைய அவங்கள ரேப் தான் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இப்பயும் சரி, பாப் ரேப் பண்ணிருக்க மாட்டாரு, இவர் தான் ரேப் பண்ணிருப்பாரு. பாபு கிளம்புனதுக்கு அப்புறம் இவர் ரேப் பண்ணிருப்பாரு. இப்பதான் அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறாங்க. போன வாட்டி நான் மாட்டிக்கிட்டேன், ஆனா இந்த வாட்டி மாட்டாத அளவுக்கு தான் பண்ணிருக்கேன்னு சொல்றான். கோவப்பட்ட நயோமியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பொறாண்டி விட்டதுல இவனோட கண்ணத்துல கீரல்லாம் பட்டுது. இவன் பதிலுக்கு நயோமி அடிச்சிடறான். இங்க இருந்து கிளம்ப பாக்குறான்.
அப்பதான் நயோமி போட்டோவை தூக்கி எறியறாங்க. ஃப்ரேம் உடைஞ்சிருது. உள்ள இருக்க போட்டோவை மட்டும் எடுத்துட்டு ஹீரோ இங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. இவர் கிளம்பி போறாரு பாத்தீங்களா, இதெல்லாம் கீழ இருந்து டிராவிஸ் கவனிக்கிறான். ஹீரோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் டிராவிஸ் அவங்கள பாக்குறதுக்காக ரூம்குள்ள போறான். டிராவிஸ் எதுக்காக நயோமியை பார்க்க போறான்றது தெரியல. காலையில ஹீரோனும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹெல்ப் பண்றதுக்காக வராரு. ஹீரோவோட முகத்துல காயம் இருக்குல்ல, எப்படி வந்துச்சுன்னு கேக்குறாங்க. அந்த நயோமி கிட்ட பேசலான்னு போன பொரண்டி வஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நயோமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லலன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் அவளுக்கு அடிப்படல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு டிராவிஸ் வரான். வந்த டிராவிஸ் இருக்கான்ல, நயோமி அவளோட ரூம்ல சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற ரெண்டு பேருமே ஷாக்க வராங்க. கன்ஃபார்மா தான் சொல்றியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. கேம்பஸ்ல எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டிராவிஸும் சொல்றான். ஹீரோ சண்டை போட்டு வந்ததா ஹீரோயின் கிட்ட சொன்னார்ல, ஒருவேளை ஹீரோ தான் கொன்றுப்பானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிராவிஸ் ரூம்குள்ள போயிட்டு வந்திருப்பாரு. டிராவிஸ் கூட இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. கடைசியா நம்ம தான் ரூமுக்கு போயிட்டு வந்தோம், நம்ம மேலதான் சந்தேகம் வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் வீட்டுல ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. இப்பதான் போலீஸ் விசாரணைக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ரெண்டு பேருமே ஸ்கூல் டைம்ல ஒன்னா படிச்சிருக்காங்கல்ல, அது சம்பந்தமா தான் போலீஸ் இந்த இடத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஆமா சார், அப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பிரச்சனைலாம் எப்பயோ முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. நயோமி சூசைட் பண்ணிருப்பாங்கன்னு நாங்க நினைக்கல, கொலையா இருக்கும்ன்ற மாதிரி சந்தேகப்படுறோம். அது சரி, நைட்டு இந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஹீரோக்கு சட்டுன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ நயோமி போட்டோவெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. சான்ஸ் கிடைச்சா அங்க போய் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்த கிரைம் ஸ்பாட்டா மாத்திருக்காங்க. விசாரணைலாம் நடந்துட்டு இருக்கு. இதை பாக்குற இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப சைலண்டா அந்த இடத்த விட்டு இவர் கிளம்பிடுறாரு. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, டிராவிஸ் கிட்ட நான் ஹீரோவை தான் சந்தேகப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத ஹீரோவும் தள்ளி இருந்து கவனிச்சிடுறாரு. எது என்ன சந்தேகப்படுறியா, நான் என்ன பண்ணிருக்க போறேன், நாளா நயோமியை எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஹீரோயின் இருக்காங்கல்ல, உன் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. ஹீரோவும் அவ கிடக்குறா, நீ என்ன நம்புறல, அந்த டைம் நான் வீட்டுல தான் இருந்தன்ற மாதிரி நீ போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் உன்னை நம்புறேன் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவனும் ஏத்துக்கிறான். நீ தாண்டா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. அதே சமயம் இந்த போட்டோவை நீ தான் அங்க இருந்து எடுத்துட்டு வந்த அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது நான் தரணுமா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி டிராவிஸ் பயப்படுறாரு. அவளுக்கும் எனக்கும் லிங்க் இருக்கு, நான் போட்டோவை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாதான் பிரச்சனை, நீ எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, நயோமி தான் தந்தான்னு கூட சொல்லு, அவங்க நம்பிடுவாங்க, இதுக்காக உனக்கு எவ்வளவு காசு தரணுமோ அவ்வளவு காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காசு தெரியா, அப்போ ஓகேன்ற மாதிரி டிராவிஸ் ஏத்துக்கிறாரு. கம்யூனிகேஷனுக்காக ஒரு சார் இருக்காரு பாத்தீங்களா, அந்த சாரை பார்த்து பேசுறதுக்காக ஹீரோயின் வந்துடுறாங்க. எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. அவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அவரோட கிளாஸ்ல எல்லா பசங்களும் உட்காந்து இருக்காங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, பாப் உண்மையில எந்த தப்புமே பண்ணல, ஒரு ரூமர்னாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சார் சொல்லிட்டாரு. அந்த ரூமரை பரப்பி விட்டதே ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லா பசங்களும் ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா ஹீரோ இருக்காருல, அப்படிலாம் நான் எதையும் பரப்பி விடல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு கிளாஸ்ல இருக்கவே கடுப்பா இருக்கு. இப்ப கோவமா அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. ஜெனரலான செக்கிங் தான், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருங்கன்ற மாதிரி அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அது சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னு கேக்குறாரு. அவங்க ரெண்டு பேர் மாடியில இருக்காங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவரும் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக வேகமா மாடிக்கு வராரு. ஹீரோயின் தான் மாட்டி விட்டு இருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியுது. எல்லாம் உன் வேலை தானே, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இப்ப போலீஸ் ஒரு போட்டோ கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த போட்டோ எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டிராவிஸ் தான் நயோமி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா உங்க ரூம்ல தான் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அட பாவி டிராவிஸ், யார் ரூம்லயே வஸ்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப டிராவிஸை மாட்டி விடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. டிராவிஸோட ரூமுக்கு வாங்கன்ற மாதிரி ரூமை காட்டுறாரு. டிராவிஸ் ரூம் முழுக்க நயோமி போட்டோவெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாரு பாத்தீங்களா, இவன் தான் நயோமி மேல பைத்தியமா இருந்தான், இவன் கூட நயோமியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஒருத்தவங்களோட போட்டோ ஒட்டி வச்சதுக்கெல்லாம் நாங்க சந்தேகப்பட முடியாது, நயோமி ரூம்ல இருக்க போட்டோ உங்ககிட்ட தான் இருக்கு, உங்களை தான் சந்தேகப்பட முடியும். அதே மாதிரி நயோமி ரூம்ல நிறைய கைரேகை கிடைச்சிருக்கு, அவங்க உடம்புலயும் கைரேகை கிடைச்சிருக்கு, அது உங்களோட கரெக்டா மேட்ச் ஆகுது, எங்களுக்கான ஆதாரம்லாம் எங்க கிட்ட கிளியரா இருக்கு, சீக்கிரமே உங்களை வாரண்டோட வந்து அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து ஆபீசர் கிளம்புறாரு. என்ன இந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் முடிக்கிறாரு. இப்ப கோவப்பட்ட ஹீரோ வீட்டுல இருக்க பாட்டில் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்பாக்கு கால் பண்ணி பேசிடுறாரு. ஹெலிகாப்டரை இந்த இடத்துக்கு வர வச்சு கிளம்பலாம் அப்படின்றது தான் இவரோட பிளானா இருக்கும். இவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாரு. இப்ப வேகமா மாடிக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல டிராவிஸ் இருக்கான்ல, எங்க போயிட்டு இருக்க, நில்லுன்னு சொல்றான். இங்க இருந்தா எனக்கு தான் ஆபத்து, நான் போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொலை பண்ணிட்டு தப்பிப்ப, அதை நான் பாப்பனா, விட மாட்டேன், ஒழுங்கா நில்லு அப்படின்ற மாதிரி டிராவிஸ் கன்னை காமிச்சு மிரட்டுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, ஷூட் பண்ணிடுறது அப்படின்ற மாதிரி ஹீரோ பயப்படுறாரு.
ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. டிராவிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. இவன் கொலை பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு பாக்குறான், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கன்னால ஷூட் பண்ற மாதிரிலாம் வராது, அவசரப்பட்டு ஷூட் பண்ணிடாத, அவன் தப்பு பண்ணியிருந்தா சட்ட ரீதியா தண்டனை கிடைக்கும், நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு சின்னதா ஒரு கேப் கிடைக்குது. ஹீரோ சடனா டிராவிஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறது. இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது கன்னு ஃபயர் ஆயிருது. இவங்க ரெண்டு பேர் மேலயும் ஃபயர் ஆயிருக்காது, அங்க இருக்க ஹீரோயின் மேலதான் ஃபயர் ஆயிருக்கும். இப்ப ஹீரோயின் காயப்பட்ட மாதிரி பொத்துன்னு கீழே விழுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி டிராவிஸ் கிட்ட சொல்றாரு. இப்ப டிராவிஸும் போன் எடுத்து ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஹீரோயின் இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இத பாக்குற ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி டிராவிஸ் கோவப்படுறாரு. நான் முதல்ல போலீஸ் கிட்ட போக போறேன்ற மாதிரி டோரை திறந்துட்டு வெளியே போக பாக்குறாரு. போகாத நில்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ நிக்க வச்சிடுறாரு. அன்னைக்கு நயோமி கிட்ட பாபு தப்பா நடந்துக்கல, அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் தான் தப்பா நடந்துக்கிட்டேன். அதே சமயம் நயோமியை நான் கொலை பண்ணல, நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ பேசின எல்லா விஷயமும் ரெக்கார்ட் ஆயிருக்கு போல. அங்க இருக்க டிவில திரும்பி ஓட ஆரம்பிக்குது. என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் இருக்காங்கல்ல எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு எதுவுமே ஆயிருக்காது, அது ஃபேக் கன்னா தான் இருக்கும். அதே சமயம் போலீஸ் இங்கதான் மறைஞ்சிருப்பாங்க. இப்பதான் ரூமை விட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோ ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. இதை விட கொடுமை என்ன தெரியுமா, நயோமி இறந்துலாம் போயிருக்க மாட்டாங்க, இப்ப இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. என்ன இறந்து போனவ வந்துட்டா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. அவங்க இறந்து போனதா இவங்க டிராமா தான் பண்ணிருப்பாங்க. யாரோ ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்றது நயோமிக்கு தோணி இருக்கும். பாப் இல்லன்னு தெரிஞ்சோன்னா ஹீரோ மேலதான் டவுட் வந்திருக்கும். அதை ஹீரோ வாயாலேயே தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த டிராமாவை பண்ணிருப்பாங்க. இதுக்கு சாரெல்லாம் கூட சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸும் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறதுக்காக பக்கத்துல வராங்க. எல்லாரும் சேர்ந்து மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ சோகமா உட்காந்துருக்காரு. இதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.